வெல்கம் டு UGC NET சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் OSI லேயர் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து இந்த OSI லேயர்லேருந்து வரும். OSI லேயர்ஸ் பற்றி நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நிறையா அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிறைய டிஸ்கிரிப்ஷன் நிறையா இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு. நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்ம நெட் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் OSIலேருந்து கேட்குறாங்க, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு OSI அப்படிங்கிறது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா ISO வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 7 டைப் ஆஃப் லேயர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த 7 டைப் ஆஃப் லேயர்ஸும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கம்யூனிகேட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஓகேவா? ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த 7 டைப் ஆஃப் லேயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து சிஸ்டமில் நம்ம இந்த 7 டைப் ஆஃப் லேயர் யூஸ் பண்ணுறோம். இதே மொபைல்லன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஒரு 5 டைப் ஆஃப் லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதே லேயர்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் வந்து என்ன இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்னென்ன 7 டைப் ஆஃப் லேயர்ஸ் இப்போ சொல்ல வரதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 7 டைப் ஆஃப் லேயர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் லேயர் வந்து லோவஸ்ட் லேயர், 7th லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவோம், 6th லேயர் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்லுவோம், 5th லேயர் வந்து செஷன் லேயர்னு சொல்லுவோம், 4th லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்லுவோம், 3rd லேயர் வந்து நெட்வொர்க் லேயர், செகண்ட் ஒன் டேட்டா லிங்க் லேயர், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஃபிசிக்கல் லேயர். இந்த 7 டைப் ஆஃப் லேயர்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த 7 டைப் ஆஃப் லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒவ்வொரு லேயர்லையும் நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா? நம்ம அனுப்புறது வந்து என்னென்னு சொல்கிறோம்னா மெசேஜஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மெசேஜஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அப்ளிகேஷன் லேயர். ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணணும்னா நம்ம ரைட் பண்ணுறோம்ல மெசேஜஸ், அதோட ஃபார்ம் என்னென்னா மெசேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதே வந்து இது வந்து ப்ரெசன்டேஷனில் நம்ம வந்து என்னென்னா மெசேஜஸ் தான் வரும். ப்ரெசன்டேஷன் அப்ளிகேஷன்லேருந்து வர்ற அந்த மெசேஜஸ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் லேயர். அங்கேயும் வந்து அதோட ஃபார்ம் வந்து என்னவா இருக்கும்னா மெசேஜஸ் தான் இருக்கும். அதே மாதிரி செஷன் லேயரில் வரும்போதும் அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் தான் இருக்கும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர் வரும்போது அந்த மெசேஜஸ் வந்து என்ன ஆகும்னா பிரேக் ஆகும். ஓகேவா? பிரேக் ஆகி என்ன ஆகும்னா நிறைய ஸ்மால் யூனிட்ஸாக பிரேக் ஆகும். அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அங்கே வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து, அதாவது செக்மெண்ட்னு சொல்லுவோம். அதோட மெசேஜோட அங்கே மெசேஜ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக்மெண்டேஷன் சொல்லுவோம். அந்த செக்மெண்டேஷன் அந்த டேட்டா நெட்வொர்க் லேயருக்கு வரும்போது அது என்னென்னு சொல்லுவோம்னா பேக்கெட்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பேக்கெட் டேட்டா லிங்க் லேயருக்கு வரும்போது அது என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ரேம்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரேம் லாஸ்ட்டாக என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்து என்னென்னா இந்த 7 லேயர்ஸில் நம்ம அனுப்புகிற மெசேஜஸ் ஒவ்வொரு ஃபார்மாக வந்து என்ன ஆகும்னா அப்படியே வந்து என்ன ஆகும்னா மேலேருந்து கீழே வரும்போது அதோட ஃபார்ம் வந்து என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும். அப்படி எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர் வரைக்கும் என்ன ஆகும்னா சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம எல்லா 7 லேயர்ஸும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அந்த 4 லேயர்ஸ் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா பேலன்ஸ் இருக்கிற 3 லேயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அப்ளிகேஷன் லேயர்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக இமெயிலில் மெசேஜ் அனுப்புகிறோம் தெரியுமா, மெசேஜஸ் ரைட் பண்ணுறோம்ல, அதான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அப்ளிகேஷன் லேயர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர் லேயர்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணனால அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா யூசர் லேயர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இருக்கு டெஸ்க்டாப் லேயர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் லேயரோட இன்னொரு பேர் வந்து என்னென்னா டெஸ்க்டாப் லேயர்னு சொல்லுவோம். இது முக்கியமாக ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகுது. ஸோ அந்த 4 ஃபங்க்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? என்னென்ன பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? இதோட டெஃபினேஷன்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்ளிகேஷனில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல் FTAMனு சொல்லுவோம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். ஓகேவா? அப்புறம் மெயில் சர்வீசஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டைரக்ட் சர்வீசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 4 மட்டும் நெட்வொர்க் விர்ச்சுவல் டெர்மினல் இதோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FTAMனு சொல்லுவோம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். 3rd ஒன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் சர்வீசஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயில் சர்வீசஸ்
ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி சர்வீசஸ். இந்த இதுதான் வந்து என்னன்னா இந்த 4 ஃபங்க்ஷன்ஸோடது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா, 4 ஃபங்க்ஷன்ஸ் எதில் வந்துடும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர்ஸில் வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயரில் உள்ள மெசேஜஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃபார்ம் என்ன இருக்குன்னு சொன்னேன், நம்ம அனுப்புறது இந்த டேட்டா வந்து மெசேஜஸாக இருக்குன்னு சொன்னேன். மெசேஜ் ஃபார்மில் தான் நம்ம அனுப்புவோம். ஓகேவா, அது எங்கே வரும், அடுத்த லேயர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயருக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் லேயர்னு சொல்லுவோம். ஏன்னா இதுதான் வந்து என்ன பண்ணுன்னா மெசேஜை வந்து என்ன பண்ணுன்னா என்கிரிப்ட் பண்ணும். ஓகேவா, நம்ம அனுப்புகிற மெசேஜஸ் அப்படியே வந்து போகாமல் என்ன பண்ணணும்னா என்கிரிப்ஷன். ஓகேவா, ஸோ அதான் இது வந்து அதனால தான் இது வந்து என்னென்னு சொல்கிறோம்னா டிரான்ஸ்லேஷன் லேயர்னு சொல்கிறோம். ஸோ என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி நம்ம UGC நெட்டில் கேட்குறாங்க. என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன் எந்த லேயரில் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ஆன்சர் கண்டிப்பாக அந்த இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்புறம் நீங்கள் வந்து என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் பார்த்தாவே நீங்கள் வந்து எதை டிக் பண்ணிட வேண்டியதுதான், நீங்கள் எது வந்து செக் பண்ண வேண்டியது ப்ரெசன்டேஷன் லேயரை நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஓகேவா, அதே மாதிரி இதோட இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். ஓகேவா, ஸோ இதில் 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று டிரான்ஸ்லேஷன். ப்ரெசன்டேஷன் லேயர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணும்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணும், என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் பண்ணும், அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் பண்ணும். டிரான்ஸ்லேஷன்னா ஒரு கோட்லேருந்து இன்னொரு கோடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்கி டு EBC அந்த எக்ஸ்டர்னல் பைனரி கோட் டெசிமல்னு சொல்லுவோம். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆஸ்கிலேருந்து எக்ஸ்டர்னல் பைனரி கோடோட டெசிமலாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் நம்ம கண்டிப்பாக வந்து என்ன ஆகணும், நம்மளோட மெசேஜ் என்கிரிப்ட் டிக்ரிப்ட் பண்ணணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு அட்டாக் இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக எது பண்ணணும், என்கிரிப்ட் டிக்ரிப்ட் கண்டிப்பாக பண்ணும். அந்த என்கிரிப்ஷன் டிக்ரிப்ஷன் ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் வந்து என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் த பிட்ஸ். நம்ம கம்ப்ரெஸ் எல்லாம் பண்ணுறோம்ல மெயிலில், நிறைய என்ன சொல்கிறது, மோர் டேட்டா இருக்கும்போது, லார்ஜ் டேட்டா இருக்கும்போது நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அதுதான். ஓகேவா, இதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் லேயரோட ஃபங்க்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செஷன் லேயர். இந்த செஷன் லேயர் என்ன பண்ணுன்னா 2 சிஸ்டம்க்கு நடுவில் உள்ள செஷனை, அதாவது செஷன் கனெக்ஷனை வந்து கொடுக்குறதே வந்து என்னென்ன பண்ணால் அதோட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த செஷன் லேயர். ஓகேவா, ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கனெக்ஷன் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லேயரில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இதுலேருந்தும் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது. செஷன் லேயரோட 3 ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா டயலாக் கண்ட்ரோல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயலாக் கண்ட்ரோல் அதாவது கான்வர்சேஷன் பண்ணுறோம்ல 2 சிஸ்டம் நடுவில், அது டயலாக் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லேயரில் வந்து நடக்கும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன். இந்த 3 ஃபங்க்ஷனும் வந்து எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லேயர். நான் இதோட டெஃபினேஷன்லாம் சொல்லலை, டெஃபினேஷன் சொல்லணும்னா நிறையா போகும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ 3 ஃபங்க்ஷன்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லேயரில் இருக்கும். டோக்கன் மேனேஜ்மெண்ட், சிங்க்ரனைசேஷன், டயலாக் கண்ட்ரோல், மறந்துடாதீங்க. அடுத்த லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரை வந்து நம்ம சொன்னோம்ல அப்ளிகேஷன் லேயரில் மெசேஜஸாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் செஷனில் வந்து மெசேஜஸ் அப்படியே ட்ராவல் ஆகி எங்கே வரும், டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரும். டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் என்ன ஆகும்னா மெசேஜஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா பிரேக் ஆகும். அதாவது பிரேக்கப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் யூனிட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிப்போம். அந்த ஸ்மால் யூனிட்டாக பிரிக்கிறோம்ல, அதுக்கு பேர் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா செக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஹெட்டர் எல்லாம் ஆட் பண்ணுவோம். எந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, எது ஃபஸ்ட்டு ஹெட்டர், எது வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ், எது செகண்ட் மெசேஜ், அந்த மாதிரி நம்ம வந்து அதாவது செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஹெட்டர் இருக்கும், அதில் ஆட் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட் லேயரில். ஸோ அதனால் இதில் வந்து மெசேஜஸ் என்னவாக இருக்கும்னா செக்மெண்டேஷனாக இருக்கும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனாலிட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுவோம். ஓகேவா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு ரிசீவருக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அது கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங் அதான் வந்து பண்ணும். ஓகேவா, ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
டிரான்ஸ்போர்ட் லேயர் பொறுத்த வரைக்கும் 2 ஃபங்க்ஷனு, ஒன்று செக்மெண்டேஷன், இன்னொன்று வந்து என்னென்னா சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங். ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் லேயரில் 2 டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஒன்று வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ், இன்னொன்று வந்து என்னென்னா கனெக்ஷன் லெஸ் சர்வீஸ்னு சொல்லுவோம். கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ்னால் என்னென்னா, ஒரு சென்டர் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டாங்க ரிசீவருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவர் வந்து நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. அந்த மாதிரி சர்வீஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ்னு சொல்லுவோம். கனெக்ஷன் லெஸ் சர்வீஸ்னால் இந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் மெசேஜ் போய் ரிசீவருக்கு போய் சென்ட் ஆகும் தவிர ரிசீவர் எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டையும் வந்து என்ன பண்ண மாட்டார்னா சென்டருக்கு அனுப்ப மாட்டார். அந்த மாதிரி இருக்கிறத வந்து என்னென்னு சொல்லுவோம்னா கனெக்ஷன் லெஸ் சர்வீஸ்னு சொல்லுவோம். ஸோ கனெக்ஷன் ஓரியன்டட் சர்வீஸ்னால் அது டிசிபி, கனெக்ஷன் லெஸ் சர்வீஸ்னா அது யூடிபி. அதே மாதிரி ரிலையபிள் அண்ட் செக்யூர் கனெக்ஷன் எதில் இருக்கும்னா கனெக்ஷன் ஓரியன்டடில் இருக்கும். ஓகேவா? அன்ரிலையபிள் அண்ட் அன்செக்யூர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் லெஸ் சர்வீஸ் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், கனெக்ஷன் ஓரியன்டட்னா அது டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஓகேவா? கனெக்ஷன் லெஸ் சர்வீஸ்க்கு யூடிபி, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் வந்து மனசில் வச்சுக்கோங்க, நிறைய டைம் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 3 லேயர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? நெட்டு பொறுத்த வரைக்கும், யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கன் மேனேஜ்மெண்ட் எந்த லேயரில் வந்து எந்த லேயரோட ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் டோக்கன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது செஷன் லேயர். என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் எந்த லேயர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து என்னது ப்ரெசன்டேஷன் லேயர். ஓகேவா? அப்ளிகேஷன் லேயர், மெயில் சர்வீஸ் அப்படின்னு போட்டுட்டு எந்த லேயர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது வந்து என்னது அப்ளிகேஷன் லேயர் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 லேயர்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.